பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிரசன்னமும் கிருபையும் உங்களோடு இருப்பதாக. சகரியா 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாவேலுக்கு முன்பாக சமபூமியாய் மாறுவாய். அருமையாளர்களே, நம்ம வாழ்விலே சில விஷயங்கள் மலை போல காத்திருக்கும். அதை ஜெயிக்கவே முடியாது, தாண்டவே முடியாது என்ற ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருப்போம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்கிறார். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாவேலுக்கு முன்பாக சம்பூமியா மாறுவாய். 3 விஷயத்தை சொல்றேன். 3 மலைக்கு உண்டாகிற மாற்றங்கள். இந்த மலை சமபூமியாய் மாறுவதற்கு செருபாவேல் என்ற பக்தனுக்கு தேவன் சொல்லுகிறார், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவினாலாகும். எந்த ஒரு மனுஷன் தேவனுடைய ஆவினாலே அக்னினாலே நடத்தப்படுகிறானோ, தேவனுடைய வல்லமை அந்த மனுஷனை ஆட்கொள்ளுகிறதோ, எவ்வளோ பெரிய மலையா இருந்தாலும் அவன் காலு கீழே வந்துடும். இன்னைக்கு தேவ பலன் இல்லாதபடினாலும் சுய ஞானத்திலே, சுய அறிவிலே அவர்கள் எல்லாம் இதெல்லாம் தாண்ட முடியாது, கடக்க முடியாது என்று அறிவிலே, திறமையிலே அதோடு போராடி கொண்டிருக்கிறார்கள். நீ நானும் கஷ்டப்பட வேண்டியதில்லை. அவர் சொல்கிறார், மலையை பார்த்து அவரே பேசுகிறார், பெரிய பர்வதமே என் மகனாகிய செருபாவேலுக்கு முன்பாக சமபூமியாய் மாறுவாய். உங்க வாழ்க்கைக்கான போராட்டம், கண்ணீர், நிந்தை உங்கள் காலின் கீழாக வர வேண்டும் என்றால் தேவனுடைய கட்டுப்பாட்டின் கீழாக நீங்கள் வரும்போது அந்த மலை அது ஒன்றுமில்லாமல் சமபூமியாக மாறும். 2வது ஒரு மலை இருக்கிறது. அந்த மலை காணாமல் போன மலை, மறைந்து போன மலை. மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனம், நீங்கள் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று நீங்கள் இருதயத்தை சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு சொன்னால் அது அப்படியாகும். நிறைய மலைகள் பெருமூச்சு விடுவதற்கும் பயந்து போவதற்கு காரணம் நமக்குள்ளே குறைந்திருக்கிற விசுவாசம். இன்னைக்கு அறிவு பெருத்திருக்கிறது, ஞானம் பெருத்திருக்கிறது, அனுபவம் பெருத்திருக்கிறது. ஆனால் தேவன் மேல் இருக்கிற அந்த விசுவாசம் நமக்குள்ளே வளராத பட்சத்திலே மலையாகவே அது இன்னும் நம்மை பயமுறுத்தி கொண்டிருக்கிறது. ஆண்டு சொல்றார், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறதா. அது நீதிமொழிகள் 18:21. அப்போ ஒரு அதிகாரம் உள்ள நாவு மலையை பார்த்து, பிரச்சனையை பார்த்து, அது கடன் என்ற மலை, வியாதி என்ற மலை, மரணம் என்ற இழப்பு என்ற மலையை பார்த்து பேசினா அது போய் விழுந்து மறைந்து போகிற வரைக்கும் நீங்கள் பேசிக்கொண்டேதான் இருக்க வேண்டும். இதைத்தான் இயேசு சொல்லுகிறார். காணாமல் மறைந்து போன மலை, தரையாக மாறின மலை, காணாமலே போன மலை, 3வது உருகி போகிற மலை. சங்கீதம் 97:5 சொல்கிறது, அவருடைய பிரசன்னத்தினாலே பர்வதங்கள் மெழுகை போல உருகினது. நிறைய மலைகள் நம்மை தடுத்து வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது. பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய பிரசனத்தை நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வரணும், உங்கள் சமூகத்தில் கொண்டு வரணும். உங்கள் மண்டை ஃபுல்லாக வியாதி, வறுமை, கடன், எதிரினா அது உங்களை செயலுக்க செய்து முன்னேறி போகாதபடிக்கு அது உங்களுக்கு முன்பாக மறைக்கக்கூடிய மலையை அது உருகி போக வேண்டும் என்றால் உங்களுக்குள்ள தேவன் மேல் இருக்கிற நம்பிக்கை பெரிதாக இருக்க வேண்டும். அதுதான் சொல்கிற, நம்பிக்கையுள்ள சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள். அப்போ தேவன் மேலே நீங்கள் நம்பிக்கை வைத்தீர்கள், அவர் உங்கள் சமூகத்தில் வருவார். அவர் சமூகத்திலே நீங்கள் களி கூறுவீர்கள். அவர் சமூகத்திலே பேரானந்தம் உண்டாம். மலைகள் விலக உருகி போக உங்களுக்கு அங்கே ஒரு பேரானந்தம் உண்டாகும். அப்போ 3 நிலையிலே, 1 தரைமட்டமான மலை, 2வது காணாமல் போன மலை, 3வது உருகி போன மலை. உங்க வாழ்க்கையில் இத்தனை அற்புதங்களை, அதிசயங்களை நீங்கள் காண வேண்டும் என்றால் தேவ மக்களே, நீங்கள் தேவனை நம்பித்தான் ஆக வேண்டும், தேவனை விசுவாசித்தான் ஆக வேண்டும், தேவனுடைய வல்லமையிலே பலப்பட்டுத்தான் ஆக வேண்டும். இந்த நிலை உங்களுக்கு இருக்கும் என்றால் மலைகள் விலகி தேவ சமாதானத்தை நீங்கள் காண்பீர்கள். இந்த வேத வாக்கியத்தின்படி தேவனாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.